ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கேஎஸ் இங்கிலீஷ் அகாடமி. இன்னைக்கு ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற கேள்விக்கு எப்படியெல்லாம் பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து சொல்வோம் இல்லையா, நான் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஐ எம் ஆஸ் ஹாப்பி ஆஸ் அ கிளாம் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரிட்டி குட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்ரி திங் இஸ் கோயிங் வெல் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே தான் இருக்கேன், என்னோட லைஃபு போரிங்காக இருக்கிற லைஃப் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜஸ்ட் த சேம் ஓல்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா டிஃப்ரெண்ட் டே சேம் எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அத்தனை பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு நான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் அலைவ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், நான் நல்லா இருக்கேன்னு சொன்னால் நான் பொய் சொன்ன மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ஐ வுட் பி லையிங் இஃப் ஐ செட் ஐ எம் ஃபைன். இன்டைரக்டாக நான் நல்லா இல்லை அப்படிங்கிறத சொல்கிறது. நெக்ஸ்ட்டு, கடவுள் புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கேன், கடவுள் என்னை நல்லா வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம், ஐ எம் பிளெஸ்ட். எப்பயும் போல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ ஜஸ்ட் த யூஷுவல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ரியலி டெரிபிள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஏதோ சமாளிச்சுட்டு ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ஹேங்கிங் இன் தேர். அதாவது பல பிரச்சனைகள் என் லைஃப்பில் ஓடிட்டுருக்கு, இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சுட்டு என்னோடய லைஃப்பை ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ஹேங்கிங் இன் தேர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எனக்கு நான் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்குறதுக்கு ஐ திங்க் ஐ எம் டூயிங் ஓகே, ஹவு டு யூ திங்க் ஐ எம் டூயிங் அப்படின்னு கேட்கலாம். தட்ஸ் இட் ஃபார் டுடே. இன்னைக்கு நம்ம பார்த்தது டே 3, டே 1 அண்ட் டே 2 கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸை வீடியோஸாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஆன்சர்ஸை வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு தினம் தினம் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. இது வந்து ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு கான்வர்சேஷனில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.